பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுடிதாரில் வந்து பாலூட்டும் தாய்மார்கள் வந்து ஜிப்பு வச்சு கேட்பாங்க. அது அவங்களுக்கு வந்து எப்படி ஜிப்பு வச்சு தைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். நீட்டாக வந்து சிம்பிளாகவும் நீட்டாகவும் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ முழுவதும் சொல்லித்தரப்போகிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மேல் பாகம், அதாவது இது வந்து எப்படின்னா, சுடிதார் வந்து ஓப்பன் டாப் கிடையாது, அம்பர்லா சுடி, அதில் வந்து வைக்கிறேன். இது வந்து மேல் பாகம். மேல் பாகத்தில் ஃபஸ்ட்டு இந்த ஜோல்டரை சென்டர்படுத்தி நம்ம வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு அடையாளம் தெரியணும் அப்படின்னா அந்த இடத்துல நல்லா அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிடுங்க. அயன் பண்ணிவிட்டு திருப்பினோம்னா அந்த அயன் பண்ண தடம் வந்து இந்த இடத்துல தெரியும். அப்போ என்ன செய்யணும், இது வந்து நான் ஒயிட்டாக இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன், தெரியணுன்றக்காக, அதாவது சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு தையலை வந்து போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், அப்போ தான் வந்து இது தெரியுன்றதுக்காக சென்ட்ரு பாயிண்ட்டு. இப்போ என்ன அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அடையாளப்படுத்திட்டு அதுக்கப்புறமா ஒரு 3.5 இன்ச் அளவில் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அதாவது ஜிப்பு எந்த சைஸில் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெட்டீரியலை வந்து நீளத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டேன். இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த 3.5 இன்ச் அளவில் எடுத்துருக்க கிளாத்தை ஓரப்பகுதியை 1/4 இன்ச் அளவுக்கு மடக்கி அடிச்சிடணும். இந்த மாதிரி மடக்கி அடிச்சிருங்க. மடக்கி அடிச்சுட்டு இப்படி ரெண்டையும் சரிசமமாக வச்சு இந்த மாதிரி அதாவது அயன் பண்ணிடுங்க. இல்லாட்டி நகத்தால் கீறிடுங்க. கீறிட்டால் அந்த நம்மளுக்கு வந்து அந்த அடையாளப்படுத்தின ஒரு அந்த மடக்குன தடம் வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த இடத்த வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, ஜிப்பில் வந்து இந்த ஒரு இது, அதாவது கீழேயும் கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு, மேலே வந்து உருவி ஜிப்பு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு தகட்டால் வந்து மடக்கி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி மடக்கி வச்சுருப்பாங்க. இதுக்கு கரெக்டாக இதுக்கு நேராக நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி மார்க்கரால் அடையாளப்படுத்திக்கோங்க. அந்த மேலே இருக்கிற தகட்டுக்கும் கீழே இருக்க தகட்டுக்கும் நேராக அடையாளப்படுத்திட்டு இப்போ என்ன பண்ணணும், இது வந்து எத்தனை இன்ச்சு இருக்குதோ அதே, இது வந்து இப்போ 8 இன்ச்சு இருக்குது. இந்த 8 இன்ச்சு அளவை ஃபஸ்ட்டு இங்கே வந்து கீழே வரைக்கும் வரக்கூடாது. இங்கே 1 இன்ச்சு அளவுக்கு, 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ அளவுக்கு மேலே வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம 8 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து 8 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க்கரை இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு அதே மாதிரி இதையும் வச்சுருங்க. இப்போ வந்து சென்டர் வந்து அடையாளப்படுத்திருக்கு நேராக இருக்கிற மாதிரி 2 மெட்டீரியலுமே வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன செய்யணும்னா, இந்த ஓரப்பகுதியில் 1/4 இன்ச் அளவுக்கு, இங்கனக்குள்ளே 1/4 இன்ச் அளவுக்கு 1/4 இன்ச் அளவு வச்சு இதை வந்து சுற்றிலும் தச்சிடணும். இந்த அடையாளப்படுத்திருக்கிறதுக்கு நேரம் இப்போ வந்து நான் உங்களுக்கு அடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து 2 கிளாத்துலேயுமே மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதில் மேலே குறிச்சிருக்கோம். அதே மாதிரி அப்படி உங்களுக்கு மாறுது அப்படின்னா இந்த இடத்துல அதாவது குண்டூசியால் வந்து பின் பண்ணிடுங்க. பின் பண்ணிட்டா அங்கிட்டு இங்கிட்டு நகலாது. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். தைக்கும் போல் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மார்க் பண்ணிக்கிறதுலேருந்து 1/4 இன்ச் மேலே இதுதான் வந்து நம்மளுக்கு தையல் வர்றதுக்கான இடம். 1/4 இன்ச்சு விட்டுட்டு தைக்கணும். எதனால் அப்படி தைக்கணும் அப்படின்னா, இந்த வந்து தகடு வந்து நம்ம குறிச்சிருக்கிறது கரெக்டாக 8 இன்ச்சு இந்த தகடு அளவுக்கு குறிச்சிருக்கோம். இப்போ 1/4 இன்ச் மேலாங்க போல் தையல் வந்து நம்மளுக்கு இது மேலே வந்துடும். அப்படிங்கும் போல் மிஷினில் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி குறிச்சிருக்கோம். இப்போ வந்து தைக்கலாம்.
பாருங்கள், இப்போ வந்து நான் பயன்படுத்தியிருக்கிறது வந்து சிங்கிள் ஃபுட்டு, அதாவது ஜிப்பு அடிக்கிறதுக்கான டூல்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு நேராக ஊசி பாயிண்ட்டை நிறுத்தியிருக்கேன். இப்போ இந்த டூல்ஸ் வச்சு அடிச்சிங்கன்னா கரெக்டாக 1/4 இன்ச் அளவுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த இடத்துல தையல் போட்டுடலாம். தைக்கும் போல் இந்த சென்டர் பாயிண்ட் மாறுதா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடணும். பார்த்துட்டு தான் நம்ம வந்து தைக்கணும். அந்த சிங்கிள் ஃபுட் அளவுனா கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த 1/4 இன்ச் அளவுக்கு கிடைக்கும். இப்போ கரெக்டாக அந்த நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே திருப்பிடணும். திருப்பி கரெக்டாக நம்ம அந்த சென்டர் பாயிண்ட் வந்து 1/4 இன்ச் அளவு தான். எதுக்காக 1/4 இன்ச் அளவு வச்சு அடிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஜிப்பு வச்சு அடிக்கும் போல் அந்த ஸ்பேஸும் இந்த கிளாத் நம்ம அடித்து திருப்புற ஸ்பேஸ் வந்து சரிசமமாக வரும். அதுக்காகத்தான் வந்து 1/4 இன்ச் கரெக்டாக வைக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதோட ஆரம்பத்தில் நம்ம தைக்கணும் கரெக்டாக. ரெண்டு கிளாத்தையும் அதாவது குறிப்பிட்ட இடத்துல வந்தோடனே என்ன செய்யணும், இதை ஜிப்பை வந்து மேலே ரன் பண்ணி விட்டுறணும். இப்போ வந்து தைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்.
இந்த இடத்துல ஒரு திருப்பி ஒரு தையல் போட்டுருங்க. ஏன்னா தையல் வந்து ஜிப்பு மேலே 2 தையல் போட்டோம் அப்படின்னா நம்ம கீழே இழுக்கும் போல் கலண்டு வந்து வராது. இப்போ என்ன செய்யணும், ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி க்ளோஸாக வச்சு வச்சிடணும். அதாவது இங்கே கடைசி வரைக்கும் வரும் போல் இந்த ஜிப்பு வந்து தட்டு. இப்போ என்ன செய்யணும், ஜிப்பை வந்து அந்த சைடாக ரன் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி அடுத்த பக்கமாக ரன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஜிப்பு வந்து தெரியாமல் தைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு வந்து வேறு ஒரு முறை இருக்குது. இப்போ வந்து எதுக்காகனா, இது மேலே வந்து நான் கிளாத் வந்து கொடுக்க போகிறேன். சுடிதார் வந்து டிசைனாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஜிப்பு வச்சுருந்தாலும் சைடில் வந்து ஒரு பட்டி மாதிரி மேலே கொடுக்க போகிறேன். அதுக்காக இந்த முறையில் வந்து நான் தைச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், தைச்சாச்சு. பார்க்குறதுக்கு வந்து எவ்வளவு நீட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். பிசுரெல்லாம் வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே ஒரு பட்டி வந்து கொடுக்க போகிறேன். அது வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து ஜிப்பு வைக்கணும், அதாவது நைட்டிலேயே இருக்கட்டும், சுடிதார்லேயே இருக்கட்டும், பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஜிப்பு வச்சு கொடுக்கணும் அப்படின்னா இதே முறையை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் சிம்பிளாகவும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு வந்து எந்த தயக்கமும் இல்லாமல் ரெடி பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஜிப்பு இந்த தச்சு முடித்த பிறகு ஜிப்பு தெரியாமல் இருக்கணும், மேலே வந்து கிளாத் கொடுக்காமல் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கு வீடியோ வந்து நான் வந்து போடுறேன். கமெண்ட்ஸில் கேளுங்க, அப்போ தான் வந்து நான் வீடியோ போடுவேன். இது வந்து இது ஒரு முறை. இது இல்லாமல் நம்ம வந்து கிளாத்து கொடுக்காம இந்த தடவை வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி அப்படியேவும் ஜிப்பு வச்சு தைக்கிற முறையிலையும் தைக்கலாம், இந்த மாதிரியும் தைக்கலாம். இது வந்து 2-3 முறை இருக்குது. அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தைச்சி கொடுத்துருங்க. இது வந்து நம்ம வந்து புது சுடிதார் வந்து கட் பண்ணி தைக்கிறதுனால இந்த மாதிரி தைச்சிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு கிளாத் கொடுத்து இதை வந்து மூடிடுவேன். மூடும் போல் இந்த இடத்துல ஒரு பெல்ட்டு கொடுத்த மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சப்போர்ட் பண்ணுங்கள், பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.